Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா find the square root of the following expressions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு உள்ளே போட்டுக்கணும். கொஸ்டினில் வந்து find the square root அப்படின்னு தான் கொடுப்பாங்க. நம்ம தான் அந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்மில் இருக்குது. அதாவது இது என்ன ஃபார்மில் வரும்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca இந்த ஃபார்மில் இது வந்து நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? அதாவது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இந்த ஃபார்மில் வந்து நம்ம இதை கொண்டு வரணும். அதாவது எது ஏ எது பி எது சி ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து எது ஏ எது பி எது சின்னு கண்டுபிடிச்சி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து உருவாக்கணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x ஸ்கொயர் இதுதான் ஏ இதுதான் பின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். 16x ஸ்கொயரை ஏ ஸ்கொயரை நான் எழுத போகிறேன். அப்போ எப்படி எழுதுவோம்? 4x த ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்போ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? 4xன்னு இருக்குது. சரிங்களா? அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ 9y ஸ்கொயர். இப்போ என்ன அர்த்தம்? 3 3s are 9 3y த ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சி ஸ்கொயர். இதை நான் ஸ்கொயராக எழுத முடியாது, இதையும் ஸ்கொயராக எழுத முடியாது, இதையும் ஸ்கொயராக எழுத முடியாது. அதாவது இங்கே ஆர்டர் வந்து மாறி இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இங்கே நான் ஸ்கொயராக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதனால் இதை நான் சியாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். 3 ஸ்கொயர். 9 வந்து எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர். அடுத்து வந்து ப்ளஸ் 2ab. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? ஏ வந்து 4xன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், பி வந்து 3yன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், சி வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் ஃபைனலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே எல்லாம் ஃபார்முலாவில் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா ஏபிசியில் எதுக்கோ வந்து மைனஸ் வரணும் அப்படின்னு அர்த்தம். அது நம்ம இங்கே என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஏபிசியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு இப்போ சைன் கன்ஃபர்மேஷனுக்காக இதெல்லாம் நம்மளுக்கு வருதான்னு பார்க்கணும். இப்போ இது வந்துருச்சு இது வந்துருச்சு இது வந்துருச்சு. அதாவது இதை ஸ்கொயர் பண்ணால் இது வந்துருச்சு, இதை ஸ்கொயர் பண்ணால் இது வந்துருச்சு, இதை ஸ்கொயர் பண்ணால் இது வந்துருச்சு. இப்போ 2ab இந்த ஃபார்மில் நம்ம எழுதிட்டே வர வேண்டியதான். ப்ளஸ் 2ab. ஏ வந்து என்னது? 4x, பி வந்து என்னது? 3y. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 4s are 8 8 3s are 24xy 24xyன்னு வந்துருச்சு. ஆனால் மைனஸ் 24xyன்னு வரணும். அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே எதுக்கும் ஒன்று மைனஸ் கொடுக்கணும். ஏக்கு நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு டைம் எப்பவுமே மைனஸ்ன்னு கொடுக்க மாட்டோங்கிறதுனால நம்ம பிக்கு கொடுத்துக்குறோம் மைனஸ். அப்போ என்ன அர்த்தம்? பியோட வேல்யூ வந்து மைனஸ் 3y. சரி, இப்போ இங்கே மைனஸ் போட்டிங்களே, அப்போ இங்கே போட்டால் மாறுமா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக மாறாது, ஏன்னா மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். அதனால் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த டேர்ம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதுவும் வந்துருச்சு. இப்போ ப்ளஸ் 2bc ஃபார்மில் எழுத போகிறோம். 2 இன்ட்டு பி என்னது? மைனஸ் 3y. இனி பி வர இடத்துலலாம் மைனஸ் 3y தான் போடணும். சி வந்து 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 3s are 6 6 3s are 18 மைனஸ் 18y இருக்கான்னு பாருங்கள். இங்கே இருக்குது, இதுவும் வந்துருச்சு. ஆர்டர் தான் மாறி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆர்டர் மாறினதுனால. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2ca 2 இன்ட்டு சி வந்து 3 ஏ வந்து 4x. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 3s are 6 6 4s are 24 24x இருக்குது ப்ளஸ் 24x. ஸோ இந்த ஃபார்மை இந்த ஃபார்மில் எழுதியாச்சு. ஏ என்ன பி என்ன சி என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா நம்ம எழுதிட வேண்டியதான். என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதாவது 4x மைனஸ் 3y ப்ளஸ் 3 4x மைனஸ் 3y ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதியாச்சா? அப்போ ஆன்சர் என்னது? ஸ்கொயர்லேருந்து வெளியே எடுத்தால் அதுதான் என்னது? ஸ்கொயர் ரூட். அவ்வளோதான். மாடுலஸ் வந்து கண்டிப்பாக போடணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேரியபிள்ஸ்க்குலாம் மாடுலஸ் நம்ம கண்டிப்பாக போடணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம் தான். இந்த ஃபார்முலாவில் நம்ம ஃபார்மேட் பண்ணி எழுதுகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இதுலேயே அடுத்த சம் போயிடலாம். சம் புரிஞ்சுங்களா? அடுத்த சம் போயிடலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 6x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து வந்து 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x +1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ளே எப்பவுமே போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஏன்னா கொஷனில் வந்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இதுக்கு நான் வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தாலே என்ன ஈக்குவேஷன்னு தெரியுது? எஸ், என்னது? குவாட்ராட்டிக் பாலினாமியல். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஒன்று ஒன்றா ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஸோ இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்? 6 × -1 வந்து -6. அடுத்து வந்து நடுவில் இங்கே இருக்கிறது எனது வேரியபிள் போடக்கூடாது, கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் பண்ணணும், 1. இப்போ ஏதாவது 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். ஸோ 6 1s are 6 போட முடியாது, ஏன்னா வந்து 6ஐயும் 1ஐயும் சப்ராக்ட் பண்ணாலும் 1 வராது, ஆட் பண்ணாலும் 1 வராது. அப்போ 3 2s are 6 போட்டுக்கலாமா? 3 2s are 6. 3 - 2 இங்கே 1 வரணும், அப்போ நான் இங்கே மைனஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் 3 - 2 1 வரும். 3 × -2 வந்து -6. இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா, இங்கே 6ன்னு இருக்கிறதுனால இதை 6ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்படி இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 3 1s are 3, 3 2s are 6, 2 1s are 2, 2 3s are 6. ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். 2x + 1, 3x - 1 அடியிலேருந்து வரணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுக்கான ஃபேக்டர்ஸ் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 2x + 1 × 3x - 1. இப்போ இதுக்கான ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 3 × -1 வந்து -3, நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2. இப்போ ஃபேக்டர்ஸ் 3 வர மாதிரி நம்பர் பார்த்திங்கன்னா 3 1s are 3 தான், வேறு சான்ஸே கிடையாது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2 வரணும்னா இதுக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். ஏன்னா 3 - 1 தான் 2. இங்கே மைனஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் தான் நீங்கள் போடணும். அப்போ பெரிய நம்பரோட சைன் வந்து இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பெரிய நம்பருக்கு ப்ளஸ் தான் கொடுக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ அடுத்து இங்கே 3 இருக்கு இல்லையா? அப்போ by 3 போட்டுக்கிட்டிங்கன்னா இது மட்டும்தான் கேன்சல் ஆகும். இப்போ அடியிலேருந்து எழுதும் போது x + 1 3x - 1. ஸோ x + 1 3x - 1. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி இதையும் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இது பண்ணலாமா? 2 × 1 2, நடுவில் வந்து 3 இருக்குது. ஸோ ஒரே ஒரு பாசிபிள் தான். 1 2s are 2, 1 + 2 3. ஸோ இங்கே 2ன்னு இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இது கேன்சல் ஆகாது, இது மட்டும் தான் கேன்சல் ஆகும். 2 1s are 2, 2 1s are 2. ஸோ ஃபேக்டர் எப்படி எழுதணும்? 2x + 1 x + 1, அதாவது 1x + 1 வரும், நம்ம அதை xன்னு எழுதணும். ஸோ 2x + 1, அடுத்தது x + 1. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது பாருங்கள். 2x + 1 2x + 1. இப்போ நம்ம என்ன எழுதலாம்? 2x + 1 the whole square, 3x - 1 3x - 1, 3x - 1 the whole square, x + 1 x + 1. இந்த மாதிரி தான் வரும். ஸ்கொயர் ரூட்னாலே இந்த மாதிரி டபுளாக தான் வரும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா ஸ்கொயரையும் வந்து காமனாக ஹோல் ஸ்கொயர்னு போட்டு ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் பண்ண போகிறோம். காமனாக ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, அந்த ஸ்கொயர் எல்லாம் காமன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன அர்த்தம்? ஆன்சர் கிடச்சிருச்சு. இதை ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி ஆன்சர் என்ன இருக்குது? 2x + 1 × ஸ்கொயர் ரூட் இல்லாமல் அப்படியே எழுத வேண்டியதான். x + 1 மாடுலஸ் கண்டிப்பாக போடும். இதுதான் இதனுடைய ஸ்கொயர் ரூட். 3x - 1 × 2x + 1 × x + 1. ஆர்டர் மாற்றி கூட எழுதிக்கலாம். 3x - 1 கூட ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் 2 × 3ன்னு எழுதினாலும் ஒன்று தான், 3 × 2ன்னு எழுதினாலும் ஒன்று தான், சரிங்களா? 2 சமம் புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும் ஃபேக்டரைசேஷன்லாம். ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 2 சப்டிவிஷனும். அடுத்த சப்டிவிஷன் போயிடலாமா? ஸோ அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். √5x² + √3 + √10 × x + √12 இது ஒன்று இன்ட்டு 3 இருக்குது, இங்கே இடம் பத்தாது, நான் கீழே எழுதிக்கிறேனால இன்ட்டு √5x² + 2√5 + 1 × x + 2. அடுத்து வந்து √3x² + √2 + 2√3 × x + 2√2. சரி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்று எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ஒரு ஈக்குவேஷனை ஒரு பாலினாமியலாக எடுத்து ஃபஸ்ட் பாலினாமியல் எடுத்துக்கிறேன். √5x²
plus root 3 plus root 10 into x plus root 12. ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும் இதை, சரிங்களா? அதாவது இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமல், ஸ்கொயர்னு வந்துட்டாலே இது பண்ணணும். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? எக்ஸை வந்து ரெண்டுத்துக்கூடயே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? சாரி, இங்கே வந்து கொஷனில் வந்து 15 இருக்குது. ஓகே, இங்கே 15 இருக்குது. வேறு மீதிலாம் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே வந்து 15. ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குன்னா ரூட் 15க்கு மட்டும்தான் ரூட், எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் கிடையாது, சரிங்களா? ப்ளஸ் இது உள்ளே நான் மல்டிப்ளை பண்ணுறேன், ரூட் 3x ப்ளஸ் ரூட் 10x உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன், ப்ளஸ் ரூட் 2. ஓகே, இப்போ அவ்வளோதான், 3 டேர்ம் வந்து 2 டேர்ம் ஆயிடுச்சு. அதாவது டேக்கிங் காமன் டேர்ம் அவுட், ரெண்டாக பேர் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கும் காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுக்கணும், இதுக்கும் காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுக்கணும். இதுக்கும் காமன் பார்த்தீங்கன்னா 3, அதாவது ரூட் 3 காமன் எடுக்கணும். அதாவது இது எப்படி பிரிக்கிறேன்னா, ரூட் 3 வர மாதிரி ரூட் 3 இன்ட்டு ரூட் 5 எழுதலாமா, இதை இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3x. இப்போ இதில் ரூட் 3 காமனாக இருக்குது, எக்ஸும் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருவேன். இப்போ அதே கான்செப்டில் இதையும் எழுதணும். இங்கேயும் 2 காமன் இல்லையா, அதனால் இது 2 டேபிளில் வரும். அப்போ எப்படி எழுதலாம்? 10 ரூட் 5 இன்ட்டு ரூட் 10 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2. அப்போ இங்கே ரெண்டுத்துலேயும் ரூட் 3 காமன், வெளியே எடுத்துடுறேன், எக்ஸும் காமன், வெளியே எடுத்துடுறேன், ரூட் 3யும் போயிடுச்சு, எக்ஸும் போயிடுச்சு. அப்போ மீதி இந்த டேர்மில் என்ன இருக்குன்னா ரூட் 5x. இந்த டேர்மில் மீதி எதுவுமே இல்லை, ரூட் 3xே வெளியே போயிடுச்சு. அப்போ 1 இருக்குன்னு, இதுவுமே இல்லைன்னா 1 காமனாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் 2 மட்டும்தான் காமன், எக்ஸ் காமனாக எடுக்க முடியாது, ஏன்னா எக்ஸ் இந்த டேர்மில் இருக்குது, இந்த டேர்மில் இல்லை இல்லையா, அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பை எழுதலைன்னா கூட டேரெக்டாக கூட இதான் தெரியும் இல்லையா, 2 காமனாக இருக்குது, அப்போ மீதி 5 இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இன்டூ இங்கே மீதி இருக்கிறது ரூட் 5x ப்ளஸ் இங்கே ரூட் 2 தான் இருக்குது, அதுவே வெளியே போயிடுச்சு, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்றா வரணும், சேமாக வரணும் இல்லையா, அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ காமனாக இருக்கிறதுனால இதுதான் இதோட ஃபேக்டர், ரூட் 5xை காமனாக வெளியே எடுத்தாச்சு, மீதி இருக்கிறது ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூட் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 5 ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2. போன சம் பண்ணோம் இல்லையா, இது பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து உள்ளே கொண்டு போகிறேன், சரிங்களா? அப்போ என்ன வரும்? ரூட் 5x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் உள்ளே போகும்போது 2 ரூட் 5x ப்ளஸ் இது உள்ளே போகும்போது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. அதே மாதிரி தான், இது ரெண்டும் பேரு, இது ரெண்டும் பேரு. இதில் எதுவுமே ரூட் 5 காமனாக இருக்குது, எக்ஸும் காமனாக இருக்குது, ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நான் என்ன வெளியே எடுக்கிறேன்? ரூட் 5xை வெளியே எடுக்கிறேன். ஸோ மீதி இந்த டேர்மில் என்ன இருக்குன்னா எக்ஸ் மட்டும்தான், ப்ளஸ் இங்கே ரூட் 5x வெளியே போயிடுச்சு, மீதி இருக்கிறது 2 மட்டும்தான். அதாவது இந்த இடமும் சேமாக வரும் எப்பயுமே, சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2ல் எதுவுமே காமனாக இல்லை, அப்போ எதுவுமே காமனாக இல்லைன்னா 1 காமனாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் எதுவுமே காமனாக இல்லைன்னா இங்கே இருக்கிறது தான் இங்கே வரும், அதனால் எதுவுமே காமனாக இல்லை, அதே அப்படியே எழுதிக்கணும்னு அர்த்தம். இப்போ இதுவும் சேம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ என்ன வரும்? அந்த சேமாக இருக்கிறத அப்படியே வெளியே எடுத்துடணும், எக்ஸ் ப்ளஸ் 2, மீதி இருக்கிறது ரூட் 5x ப்ளஸ் 1, ரூட் 5x ப்ளஸ் 1. புரியுதுங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்ததையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று பாலினாமியல் இருக்குல்லையே, அதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா ரூட் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 ப்ளஸ் 2 ரூட் 3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் 2. சேம் அதே கான்செப்ட் தான், எக்ஸை உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ என்ன வரும்னா ரூட் 3x ப்ளஸ் எக்ஸ் உள்ளே கொண்டு போகும்போது ரூட் 2x, இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போகும்போது 2 ரூட் 3x ப்ளஸ் 2 ரூட் 2. ஓகே, இப்போ அதே மாதிரி தான், இது ரெண்டும் பேர், இது ரெண்டும் பேர். ஸோ இதில் காமன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா இங்கே மீதி இருக்கிறது ரூட் 3x, இங்கே எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது ரூட் 2 மட்டும்தான். இது ரெண்டுத்துலேயும் காமன் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் காமன். ஸோ 2 வெளியே எடுக்கிறேன், 2 வெளியே போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது ரூட் 3x ப்ளஸ் இங்கே மீதி இருக்கிறது ரூட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதை வெளியே எடுத்துடணும், ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ எல்லாத்துக்குமே ஃபேக்டரைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வந்துச்சு ஃபஸ்ட்டு, ரூட் 5x ப்ளஸ் 1 இன்டூ
root 3x plus root 2 போட்டனா into x plus 2 into root 5x plus 1 into root 3x plus root 2 into x plus 2. ஸோ நம்மளுக்கு கிடைச்சது எல்லாமே நம்ம போட்டோம். ஓகே, இப்போ ஆன்சர் என்னது? இந்த பக்கம் வந்து கொஷின் எழுதிக்கணும். கொடுத்துருக்குற கொஷின் அது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் எழுதலை. இந்த பக்கம் கொடுத்துருக்க கொஷின் எழுதிட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எழுதணும். இங்கே வந்து என்ன எழுதணும்? கொஷின் எழுதணும். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இதெல்லாம் டபுள் டபுளாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் டபுளாக இருக்குது. அப்போ என்ன எழுதுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் root 5x plus 1 the whole square. அடுத்து இதுவும் 2 இருக்கா? root 3x plus root 2 the whole square. அடுத்து கண்டிப்பாக ரெண்டு டபுளாக தான் வரும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? எல்லா ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அதாவது எல்லா ஸ்கொயருக்கும் ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எடுத்து போகணும். அந்த ஸ்டெப் போடலனாலும் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தான். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக மாடுலஸ்ன்னு போட்டு ஆன்சர் எழுதணும். ஆன்சர் என்னதுன்னா root 5x plus 1 into அடுத்து என்ன வந்துச்சு? root 3x plus root 2 root 3x plus root 2 அடுத்து வந்து x plus 2. அவ்வளோதான், மாடுலஸ் போட்டுற வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் மாடுலஸ் வந்து போட மறக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் வந்து இந்த சம் வந்து போடுறது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். 2-3 தடவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒன்றுமே பண்ணலனா அந்த எக்ஸை உள்ளே கொண்டு போயிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சம் கூட. இதுக்கப்புறம் வந்து ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். அந்த ஸ்டெப் வந்து டைரெக்டாக வந்து நான் இப்படி போட்டேன், ஆன்சர் எழுதிட்டேன். சரிங்களா? So thank you so much for watching, students. Bye bye.